மழை காலத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் காற்று மழையில் வந்து உடைச்சிட்டு விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எவ்வளோ தான் வந்து பொரித்து சாப்பிட்றது, சாம்பார் வச்சு சாப்பிட்றது. அதனால் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி இருக்குது, இந்த முருங்கைக்காயில் சப்பாத்தி சுட்டால் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுவோன்னு முதல் முறையாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணதுலேயே இந்த முருங்கைக்காயில் வந்து சப்பாத்தி நான் பீட்ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனாலும் முருங்கைக்காயில் ட்ரை பண்ணது இதான் முதல் முறை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் கசக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கசக்கவே இல்லைங்க. அப்படியே அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே தெரியல. அதில் வந்து முருங்கைக்காயுடைய அந்த அந்த சதை எடுத்து போட்டிருக்கிறது டிஃப்ரெண்ட்டே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம முருங்கைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். முதல்ல நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மழை சீசன் ஆரம்பித்தாலே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேணும் வேண்டான்னு கிடைக்கும். ஏன்னா மழையில் அடிச்சுக்கிட்டு எல்லாம் முறிச்சிட்டு விழுந்துடும், பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்க வீட்டில் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி மரம் முறிஞ்சு விழுந்துருச்சு, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போய் சமைச்சி சாப்பிடுங்கன்னு. மழை காலத்தில் தாங்க நிறைய கிடைக்கும், ஆனால் வெயில் காலத்தில் அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிக்கலாம். முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு வேக போடுவோம். முத்தல் முருங்கைக்காயாக இருந்தாலுமே பரவாயில்ல, பிஞ்சு தான் இருக்கணும்னு இல்லை, முத்தல் முருங்கைக்காயே சூப்பராக இருக்கும். எல்லா முருங்கைக்காயுமே வெட்டியாச்சு. தண்ணியில் நல்லா கழுவிட்டு வேக போட்டுருவோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா அப்படியே அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், மழையில் வந்து நல்லா தூசு இல்லாத தான் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை கிடைக்கும். ஆனாலும் நம்ம வீட்டில் கழுவணும். மண் சட்டியில் எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு எல்லாமே உடம்புக்கு நல்லது. கிடைச்சிதுன்னா சாப்பிடுங்க. ஒரு கட்டு, அதாவது ஒரு 10 இனுக்கு தான் இருக்குது இப்போ இந்த ஊரில். 20 ரூபா. ஒரு காலத்தில் 10 ரூபா விற்றுச்சு, இப்போ 20 ரூபா விற்கிது. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அது வாசனையே சூப்பராக இருக்குங்க. அந்த முருங்கை தண்ணி இருக்குல்ல, அந்த வாசனையே செம்மையாக இருக்கும். எல்லாத்தையுமே 2 கிளறி விட்டுடலாம். நல்லா தளன்னு கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் இருக்க சதையை நம்ம எடுக்க முடியும். நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லாவும் வெந்துடுச்சு. இப்போ கோதுமை மாவு ரெடி பண்ணிக்கலாமா? அதாவது கோதுமை அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே எடுத்து கொட்டி சலித்து கொட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கடையில் கொடுத்து அரைக்கிறோம்ல, அதில் சில நேரத்தில் திப்பி இருக்கும், அதுக்காக தான். நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் ஆணுச்சுன்னா கொஞ்சம் வண்டு வந்துடும் இல்லையா? அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்க சாப்பிட மாட்டாங்க. பார்த்துட்டாங்கன்னா சரியாக போச்சு, கதை முடிஞ்சுது. சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. இதோட அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா சலித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சலிக்கிற அந்த ஜல்லடை இல்லை, அதனால் இந்த ஜூஸ் வடிகட்டிலே சலிச்சாச்சு. இப்போ அந்த முருங்கைக்காயை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அந்த சதை எல்லாத்தையுமே ஸ்பூன் வச்சு அப்படியே வழித்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒன்று ஒன்றா எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். வெந்துடுச்சுன்னா நல்லா வந்துடுங்க அந்த சதை. வேகலைனா தான் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான். ஒன்று ஒன்றா எடுப்போம். ஓரியோ நினைக்கிறேன், சப்பாத்தினா ஓரியோவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தோல் எவ்வளோ தருக்கு பாருங்கள்.
அவ்வளோ தோல் இருக்குது. குப்பையில் கொட்டிடலாம். இதை வச்சு என்ன பண்ணுறது? முருங்கைக்காயில் எறா போட்டு பெரட்டினோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே வழித்து எடுத்து வச்சாச்சா சதையை. இதை நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். அப்படியே போடக்கூடாது. மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டின பிறகு தான் இந்த கோதுமை மாவில் கலக்கணும். ஏன்னா அதில் வந்து விதைலாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம உருட்டும் போதுன்னு நினச்சின்னா கொஞ்சம் ஓட்டையாக வந்துடுது. அதனால் மிக்சியில் நல்லா அந்த முருங்கை காயோட சதையை அப்படியே நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். அப்படியே நல்லா பஞ்சு மாரி அடித்து எடுத்துக்கணும். அப்போனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் முதல் முறையாக ட்ரை பண்ணும்போது நான் கொஞ்சம் இதில் சொதப்பிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள். உப்பு போட்டு தான் பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. விதையாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கையில் தெம்பட்டோன்னே நான் தூக்கி எட்ட போட்டுட்டேன். அதுவே நம்ம மிக்சியில் நல்லா அடித்து நல்லா அப்படியே பசையாக்கியிருந்தோம்னா அது தேவையில்லை. அதில் தூக்கி போட தேவையில்லை. அவ்வளோதான். நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு கலந்துக்கலாம் உருட்டும் போது. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தோசை கல்லில் சப்பாத்தியை போட போகிறோம். நல்லா உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். ஏன்னா தோசைக்கல் பெருசாக இருக்கு இல்லையா, நல்லா அப்படியே மாவு தொட்டு உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாவு தண்ணி ஆயிடுச்சு, அதனால தான். இடையில அந்த விதை இருக்குது பாருங்கள், 1 2 ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, வாசனையாகவும் இருந்துச்சு. நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா இந்த முருங்கைக்காயை நான் வந்து ரெடி பண்ணவே டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு சட்னி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிதுன்னு மழை காலத்தில் கிடைச்சாலும், இல்லை சும்மா யாராவது மரம்லாம் உடச்சி போடுவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் முருங்கைக்காயெலாம். அப்போ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது இல்லையா, பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 3 முருங்கைக்காய் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4 5 சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ஓரியம்மா எங்கே போனாங்க? வெத்து சாம்பார் வைக்கலாமா? வெத்து சாம்பார் வைக்கலாமாடி? வெத்து சாம்பாருக்கு வஞ்சரம் மீன் கருவாடு இருக்குது பாருங்கள். அடடடா, அதை சொல்லும் போதே அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கு இந்த மாதிரி வெத்து சாம்பாருக்கு வஞ்சர மீன் கருவாடு பிடிக்கும் சொல்லுங்கள். அதுவும் துண்டு கருவாடு செம்மையாக இருக்குங்க. அதில் இருக்க அந்த ஒரு வெங்காயத்தை கூட போட முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலான்னு நிறையா, அதாவது சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக போட்டு நான் மிக்சியில் கொஞ்சமாக அப்படியே ஓட்டி வச்சுருக்கேன். கருவாடு துண்டுக்கு கொஞ்சமாக வெதுப்பாக இருக்க சுடுதண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கொதிக்கக்கூடாது. பூண்டு தட்டி போட்டுக்கலாம். வஞ்சர கருவாட்டுக்கு பூண்டு தோலை உரித்து நிறையா தட்டி போடலாம், இல்லைன்னா அப்படியேவும் போடலாம். நான் ரொம்ப ஈஸியாக வந்து தோலோடவே தட்டி எண்ணெயில் போட்டாச்சு. எந்த கருவாடு செஞ்சாலுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம், தோலோடு தான் போடுவோம். இன்றைக்கி சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. வெறும் சாம்பார், அதாவது வெத்து சாம்பார் சொல்லுவோம், கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். ஓரியோ எங்கே இருக்க? வா, கருவாடு செய்கிறேன், ஓடியா. தக்காளி பழம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வஞ்சர கருவாடுனாலே ஒரு ருசிங்க, அதில் ஒரு தனி சுவை இருக்கும். நெத்திலி நல்லாயிருக்கும். நெத்திலி எப்போயுமே வந்து தோல் அந்த முள்ளை எடுத்துகிட்டு தான் போடணும். சாம்பார் ரெடி பண்ணுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, குண்டு மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. நல்லா
தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். நான் கருவாட்டுக்கு தான் பெரிய வெங்காயம் கட் பண்ணேன். அது சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன்னா அவசரத்தில் வந்து கருவாட்டுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்க தான் கருவாடு டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக குழம்புத்தூளும் போட்டுக்கலாம். நாங்கள் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்ப்போம், குழம்புத்தூள் போட மாட்டேன். ஆனால் பசங்க வந்து காரம் வேணாமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து 2 தூளுமே போட்டிருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. பருப்பு மிக்சிலலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வெத்து சாம்பார் சொல்லலாம், கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லலாம். பருப்பு அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி விடுவோம். உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியமாக இந்த சாம்பாருக்கு போடணுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு துண்டை போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கருவாடை அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே கொத்தி விட்டோம்னா அது நல்லாயிடும். இவ்வளோ பெருசாக வேண்டாம். நல்லா கிண்டி விட்டாச்சு பாருங்கள். நல்லா வரன்னு இருக்கணும். சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் தான் போட்டேன். நல்லா ஆனால் கொஞ்சம் அப்படியே கல் மாதிரி தான் இருக்குது கருவாடு. ரொம்ப உதிர்ந்து போகலை. ஓரியோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருவாடு. நானும் அதிகம் கொடுக்க மாட்டேன். வஞ்சிர கருவாடு நம்மளுக்கே கிடைக்காது, இவளுக்கு எங்கேருந்து கொடுக்கறது? அதுவும் இல்லாமல் இவளுக்கு கருவாடு கொடுக்கக்கூடாது. சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு, இறக்கியாச்சு. கருவாடும் வெந்துடுச்சு. அரிசி களைஞ்சி வைக்க வேண்டியதான் அடுப்பில். கருவாடு பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வேக போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி வேக போடலை, தண்ணி தெளிச்சிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் சின்ன சின்னதாக ஆக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்புலாம் திட்டமாக தான் இருக்கும். நான் உப்பு போட்டேன், கருவாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா சுண்ட அப்படியே நல்லா வதக்கினா அந்த கருவாடு உப்பு திட்டமாகிடும். சாம்பார் ரெடியாக இருக்குது. கருவாடு ரெடியானா சாப்பிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. பூண்டு அரைச்சிக்கலாம். இப்போ உப்பும் பூண்டும் வச்சுட்டோம் பாருங்கள். நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது வந்து வஞ்சர மீனில் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது வந்து முன்னாடி ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ வஞ்சர மீன் வந்து கிடைக்கல. அதனால் இன்றைக்கி கிடைச்ச கவலை மீனில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நான் கருவேப்பிலை மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா வழித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே அம்மியில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்து அரைப்போம். நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டை. இதையும் எல்லாத்தையுமே வழித்து எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் வேலையை ஆரம்பிப்போமா. மீன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் உப்பு பூண்டு பல் சேர்த்ததை இந்த மசாலா மீனு கூட நல்லா தடவி விடலாம். மீனில் வந்து மசாலா பிடிக்கலன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், மசாலா பிடிக்கல. ஆனால் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நல்லா மசாலா நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுப்போம் மீனை. மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம்.
கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போமா. இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்ட உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துப்போம். நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி பழம் சேர்க்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். பக்கத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். கூடுதலாக எண்ணெய் ஊற்றிப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இப்போது நம்ம பெரட்டி வச்சுருக்க மீனை தோசைக்கல் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்றொன்னா மீன் எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாமா. இன்னொரு நாளைக்கு வஞ்சிர மீன் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போதைக்கு இந்த சின்ன மீன் சாப்பிடுங்கன்னு பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு வந்து சிக்கன் வந்து இன்றைக்கி பெரட்டி போட்டு தான் சோறு கொடுத்துருக்கேன். மீன் வந்து இன்றைக்கி கொடுக்கல. பக்கத்தடுப்பில் இஞ்சி பூண்டு ரெடியாக இருக்குது. அதை அப்படியே நல்லா வதக்கி விடலாமா. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ தக்காளி பழம் நல்லா அப்படியே நல்லா நைஸாக ஆகிற அளவுக்கு வதக்குவோம். ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலுமே பசங்க யாரும் சாப்பிட மாட்டுறாங்க. பக்கத்து அடுப்பில் செம சூப்பராக கருவேப்பிள்ளை கவளை மீன் பொரிச்சிட்ருக்கேன். வாசனை தூக்கலாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா கொத்தமல்லி தூள், அது மட்டும்தான் போடணும். இன்றைக்கி காரத்தூள்லாம் போடவே கூடாது. நல்லா இருந்ததுங்க. நான் கூட இந்த குருமா பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, இன்னும் இது காரத்தூளே போடலையே அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம சூப்பராக இருந்தது. காரத்தூள் போடாமல் வெறும் கொத்தமல்லி தூளை போட்டு இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சிக்கன் குருமா செஞ்சு சாப்பிட்டோன்னு ரொம்ப நல்லா இருந்தது. சோறு கூட சாப்பிட்றத விட சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்றைக்கி மதியத்துக்கு சோறு தாங்க வடிச்சிருக்கேன். இப்போது சிக்கனை எடுத்து போட்டுடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கூட நல்லா அப்படியே கிளறி விடுவோம் சிக்கனை. நான் இன்றைக்கி வந்து எலும்பு சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். நல்லா கறி துண்டாக வாங்கலை. லெக் பீஸ் வந்து 2ஆக கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நல்லா அப்படியே வதக்கி எடுத்துட வேண்டியதான். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கலக்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனை நல்லா கலக்குவோம். மசாலா கூட சேர்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். அடுப்பு வந்து கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு, நல்லா சிக்கன் வெந்து வர அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் வேகமாகவே வச்சுருவோம் இன்றைக்கி. இப்போ நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கலக்கி விட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாமா. இப்போ மீன் அடுப்பு வந்து கொஞ்சம் சீராக தான் இருக்குது, அதாவது சிம்மில் தான் இருக்குது. அடுப்பு வேகமெல்லாம் வைக்கல. இன்றைக்கி சிக்கனுக்கு மூடியை போட்டு விட்ருவோம். மீனை திருப்பி போடலாமா. இப்போ பொறுமையாக திருப்பி போடுவோம். மேலெல்லாம் தெரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுடலாம். எல்லா மீனுமே திருப்பி போட்டாச்சு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாமா. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா தளன்னு கொதிச்சு வந்துடுச்சு. சிக்கனு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா அப்படியே சுண்டி வர அளவுக்கு வைக்கலாம். பிறகு தான் தேங்காய் பால் நல்லா கெட்டி பால் அரைச்சி ஊற்றணும். அதுதான் தேங்காய் பால் சிக்கன் குருமாவுக்கே அழகு. இப்போ மீன் எல்லாமே நல்லா அப்படியே மொறு மொறுன்னு வெந்து வந்துடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாமா. இப்போ தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் எண்ணெய். அதனால் நான் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் ரீபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் ஒரு தட்டில்.
கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். எல்லா மீனுமே எடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதான், மீன் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ குருமா வேலை தான் நடக்குது. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம குருமாவுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும். மீனையும் எடுத்து எட்ட வச்சிருவோம் அப்படியே. இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டி பால் அப்படியே ஊற்றிக்கலாமா? இவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. தேங்காய் பால் குருமா ரெடி. அதாவது சிக்கன் தேங்காய் பால் குருமா எப்படி வேணாலும் வச்சுக்க வேண்டியதாங்க. நம்ம வைக்கிறது தான் பேர். நல்லா இருக்குல்ல, சூப்பராக வந்துடுச்சு கோழிக்கறி. இப்போ அடுப்பில் சோறு நல்லா தலை கொதிச்சுட்டு இருக்கு. சோறு வெந்த உடனே வடித்து சோறை போட்டு சாப்பிட வேண்டியதான் மீனோட. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். காலையிலேயே நல்லா 3 இட்லி, ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனதையும் எடுத்து வச்சு இட்லி கூட தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் இதில் இன்னும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கின்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வானல் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன சட்டி வச்சுப்போம். அதில் கொஞ்சமாக வந்து நம்ம எத்தனை முட்டை வேக போடுறோமோ அத்தனை முட்டையை வச்சுக்கலாம். ஒரு 4 முட்டை வேக போட்டுக்கலாம். 2 முட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா கடைசியாக உடச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த முட்டை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சா? எல்லா முட்டையுமே இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். தோல் அப்போ தான் எல்லாமே நல்லா உரிச்சு எடுத்து அப்படியே உடையாமல் வரும். அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், தக்காளி பழம் ஒரு 2 சின்னதாக நறுக்கி அப்படியே வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுப்போம். 4 பச்சை மிளகாவை எடுத்து அந்த புதினா கூட வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புதினா, இஞ்சி எல்லாத்தையுமே அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதில் தான் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது அம்மியில் வச்சு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி இதை அப்படியே வடிகட்டாத போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கும். இதை வடிகட்டுறதுனால என்னென்னா அந்த குழம்பு தண்ணியாக கிடச்சிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. அது மாதிரி தேங்காய் பாலையும் வடிகட்டி அந்த புதினா வடிகட்டி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது கூட கலந்து ஒரு 2 கலக்கு கலக்கி மூடியை போட்டு விட்டுடுவோம். ரொம்ப ஈஸியானது. 2 கொதி வருது பாருங்கள். அந்த 2 கொதி வரும்போது தான் நம்ம முட்டை 2ஆக கட் பண்ணி போடலாம். நான் வந்து முழுசாகவே போட்டுட்டேன். அந்த மாதிரி நான் அந்த பட்டு மாதிரி அம்மியில் அரைச்சி போட்டு இருந்தால் இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வாசனையாக சூப்பராக இருக்கும். அதாவது இந்த எக் குழம்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணேன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் இஞ்சியும் நான் வந்து அம்மியில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கணும். மிக்சியில் அரைச்சி வடிகட்டிருக்க கூடாது. இவ்வளவுதான் இதில் இருந்த தப்பு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால தோசை ஊற்றிருக்கணும். நான் இன்னைக்கு பார்த்து இட்லி ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுங்க. மற்றபடி ஒரு குறையுமே இல்லை. காலையிலே எல்லாருமே சொன்னாங்க, அம்மா சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி எது எப்படியோ சாப்பிட்டா சரிதான்னு சொல்லி இன்னைக்கு காலையிலே எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தாங்க இன்னைக்கு வச்சு சாப்பிட்டோம். நயன்தாரா குட்டிக்கு ஒரே ஒரு முட்டை. ஆனால் எங்கள் பொண்ணு எப்போவுமே வெள்ளைக்கரு சாப்பிட மாட்டா, உள்ளே இருக்க மஞ்சக்கரு தான் சாப்பிடுவா. அதனால் அந்த வெள்ளையை எடுத்து நாங்கள் எல்லாரும் யாராவது ஒண்டி சாப்பிட்டுட்டோமா. இப்போ அவளுக்கு வந்து ஒரு மஞ்சக்கரு எடுத்து அவளுக்கு கொடுத்துடணும். இப்போ 3 இட்லி எடுத்து வச்சுப்போம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து குழம்பு எடுத்துக்கலாமா. நல்லா சுட சுட இருக்குது. நம்ம அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சாப்பிடலாம். அவசரமாக சாப்பிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பொறுமையாக நல்லா ஃபேன் காற்றுல உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா இட்லியும் சூடாக இருக்குது, அதாவது அந்த குழம்பும் சூடாக இருக்கு இல்லையா, அதனால் சொல்கிறேன்.